என்ன மல்லிகா, தூக்கமா? அக்கா நீங்களா? இல்லக்கா, சும்மா அப்படி படுத்திருந்தேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? என்ன மதியானத்திலேயே தூக்கம்? இல்ல, சும்மா தான் படுத்திருந்தேன். என்ன விஷயம்? நீ என்ன ராசி? ஆ, உன்னோட ராசி என்னன்னு கேட்டேன். மீன ராசின்னு நினைக்கிறேன். எனக்கா திடீர்னு ராசிலாம் கேக்குறீங்க? குரு பெயர்ச்சி பலன்கள் படிச்சிட்டு இருந்த மல்லிகா. அதான் உனக்கு என்ன போட்டிருக்குன்னு பாக்கலாமேன்னு கேட்டேன். என்னக்கா போட்டிருக்கு? இரு, நான் படிச்சு சொல்றேன். ம் மீன ராசி அன்பர்களே, மல்லிகா சூப்பர் போ. இந்த குரு பெயர்ச்சிலேயே ராசிக்கு தான் அதிக மார்க்கு. 100க்கு 87னா பாத்துக்கோயேன். ஏங்கா இதுக்கெல்லாமா மார்க் போடுறாங்க? இப்போலாம் எந்த மார்க்கும் முக்கியமோ இல்லையோ, இந்த மார்க்கு ரொம்ப முக்கியம் மல்லிகா. அது சரி, என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்கக்கா. மத்ததெல்லாம் கூட விடு. கடைசியா கன்னி பெண்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமணம் கைகூடும்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் மல்லிகா. கூடி சீக்கிரமே உனக்கும் நாகராஜுக்கும் டும் 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 தான்னு சொல்லு. என்ன வெக்கத்துல பேச்சே வர மாட்டேங்குதா? போங்கக்கா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. இரு 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 இரு. கூடவே ஒரு பரிகாரம் போட்டிருக்காங்க, அதையும் படிக்கிறேன் கேளு. கன்னி பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த மாப்பிளையோடு நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று கழுத்தில் மாலையுடன் 9 முறை கோவிலை வலம் வந்து இறைவனை வழிபட்டால் திருமணம் உடனே நடைபெறும். குறிப்பு: வெள்ளியன்று வழிபடுவது மேலும் சிறப்பாக அமையும். கேட்டியா மல்லிகா? கேட்டேன் அக்கா. எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்கு. அப்புறம் என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே? சரிக்கா, நான் அம்மா கூட்டிட்டு உடனே போறேன். ஏய் அறிவு கட்ட மல்லிகா, ஏங்கா திட்டுறீங்க? பின்ன என்ன, மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட போகணும்னு புத்தகத்துல போட்டிருக்குல்ல. நீ என்னடானா அம்மாவை கூட்டிட்டு போறேங்கிற? அக்கா சாரிக்கா, நான் சரியா கவனிக்கல. இவ்ளோ அஜாகிரதையா இருந்தா என்னத்த அவனை கல்யாணம் பண்ணி வைப்போ. இல்லக்கா, அப்படி சொல்லாதீங்க. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்போ அவனை கூட்டிக்கிட்டு இன்னைக்கே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போ, சரியா? சரிக்கா. மல்லிகா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்ளோ பண்றேன். நீ இத அசால்ட்டா எடுத்துக்காதமா, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அக்கா, அப்படியெல்லாம் எடுத்துப்பேனா? நீங்க எனக்காக இவ்ளோ பண்றீங்க, நான் அசால்ட்டாலாம் எடுத்துக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வெல்கம் மல்லிகா. இங்க உட்காரலாமா? என்னங்க, ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு கல்யாணம் ஆயிடும்ல? யாருக்கு தெரியும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எப்படி சொல்ற? நான் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன ஜோசியக்காரனா? அந்த ஐயர் என்ன சொன்னாரு, இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் நடந்துன்னு சொன்னார்ல. இப்போதைக்கு நம்ம அதையே மெயின்டைன் பண்ணுவோம். ஏங்க, ஒரு வருஷத்துல நீங்க வேதவெளி டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்க? சொல்லுங்க. கோயில வந்து உட்காந்து எதுக்கு இப்போ நீ டைவர்ஸ் கிவேஸ்லாம் பேசுனுக்கிற? வா அப்புறம் பேசுவோம் விடு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வந்து தியானம் பண்றோம். ஆமா, தியானம் பண்ணா அப்படியே இந்த மைண்ட் இல்ல ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆயிடும். அது இல்லங்க. ஷட் அப் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்ப நீங்க சொல்றது கேளுமா, க்ளோஸ் யுவர் ஐஸ். சரி. 2 பேரும் இப்போ என்ன பண்றோம்னா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடினு தியானம் பண்றோம், சரியா? 1 2 3. ஹேய் கேடி, நீங்களும் சரி நான் கண்ணை மூடி, நீ கண்ணை மூடி. எஸ்கேப்பே, அவ வாயை மூடணும்னா நீ கண்ணை மூடணும்.
நிஜமாலே கண்ண முடியுறாளா? ஓகே. நாகராஜா மாயா கழட்டு, போட்டலி எஸ்கேப். லேடி நித்யானந்த மாதிரியே போச்சு கொடுக்குறாளே, கண்ணு முடிக்கிறது முடி ஓடிடுவோம். ஐயோ அம்மா, சரி சில்ற. என்ன அவர் மாதிரி இருக்கு? எங்க ஆள இங்க இருக்கு, எங்க போனாரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ பாத்துட்டாங்களா? தெலுங்குட்ல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்னங்க, எந்திரிங்க, எழுந்துருங்க முதல்ல. வேதவல்லி எங்க வந்தா? வேதாஜி, ஏன் இப்படி படுத்தே கிடக்குறீங்க? கீழே விழுந்தா எந்திரிக்க வேண்டியதானே? எந்திரிங்க. நான் எப்ப கீழே வந்தேன்? This is a வேண்டுதல். I am praying the God. கோவிந்தா கோவிந்தா. சரி எந்திரிங்க. அப்புறம் டக்குனு எந்திரிக்க கூடாதுங்க, தேவ குத்தமாயிடும். வெயிட்டிஸ். நல்ல வேலை வேதாஜிக்கு மல்லிகாவை தெரியாது. இத்த யூஸ் பண்ணி நம்ம எஸ் ஆயிட வேண்டியதுதான். பிசினஸ் மீட்டிங்னு சொன்னாரு, கோவில்ல இருக்காரு. ஏங்க எந்திரிங்கன்னு சொன்னேன். எங்க நீங்க இங்க திடீர்னு? என்னது? இல்ல திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்கீங்களே. நீங்க திடீர்னு பிளான மாத்துவீங்க, நாங்க திடீர்னு கோயிலுக்கு வரக்கூடாதா? நல்ல வேலை மொட்டையா சொன்னாங்க, டீட்டெயிலா சொல்லி இவ காதல விழுந்தா செத்த. அது ஒண்ணும் இல்லைங்க, கல்பனை தான் இந்த கோயிலுக்கு போக சொல்லி சொன்னா. அண்ணியா? ஆமா, அவ பேருக்கு ஏதோ அர்ச்சனை பண்ணுமா, அதான் அனுப்பிவிட்டா. ஓ, எங்களை கோயிலுக்கு போக சொல்லிட்டு அதே சமயத்துல வேதவல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கானா? அப்போ கல்பனா என்கிட்டயே டபுள் கேமா? சரி வாங்க சேர்ந்து சாமி கும்பிடலாம். ஓ, நீ கும்பிடுங்க, நான் ஏற்கனவே சாமி கும்பிட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அங்க வரதுக்கு என்ன? வாங்க. இல்லங்க நீங்க கும்பிடுங்க, நான் வாங்க. ஐயோ முறைகிறாளே, கிரைம் ரேட் ஏறினே போதே. பார்த்து வாங்க. வாங்க. அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. எனக்கு இல்ல, கல்பனாங்கிற பேருக்கு. மீனராசி, ரேவதி நட்சத்திரம். रेवती नक्षत्रोद्भवस्य मीनराशिजातायाः कल्पना नाम्न्याः आवयोः सहकुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य சார்வாள் தொட்டுங்கோ. தொட்டுன்றேன். வேற பொண்ணோட வந்தானே, ஆகா ஐயர் மாமா நக்கலா பாக்குறாரே. என்ன சார் பாமா ருக்மணியா? இல்ல இவங்க பேரு வேதவல்லி. 1+1 என்ன சொல்றாரு? அது ஒண்ணு, நிறைய பேருக்கு அர்ச்சனை பண்ணல பேரு கன்ஃபியூஸ் ஆகி வளர்றாரு. நீங்க சாமி கும்பிடுங்க. கோவிந்தா கோவிந்தா.